இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை பார்த்து உம்முடைய சந்நிதியிலே முழந்தாள் படியிட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து ஆண்டவரே உம்மை வணங்குகின்றார்கள், உம்மை போற்றுகின்றார்கள், உம்மை வாழ்த்துகின்றார்கள். நீர் இன்று தருகின்ற இந்த இறை வார்த்தைக்காக ஏங்கி தாகத்தோடு ஜெபிக்கின்ற மக்கள் ஆண்டவரே இவர்களுடைய இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும். எந்த நோக்கத்துக்காக இன்றைய நாளிலே ஜெபிக்கின்றார்களோ இந்த நோக்கத்தை நிறைவேற்றி தாரும். இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாயும், இவர்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து அதை இவர்களுக்கு நிறைவாய் தந்து இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆண்டவரே, இவர்களை படைத்தது இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு. மகிழ்ச்சிக்கு தடையான ஒவ்வொன்றையும் இவர்களிடமிருந்து எடுத்து மாற்றி மகிழ்ச்சியுள்ள மக்களாக மாற்றும். உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 3-4 இறைவார்த்தைகள். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். உலகத்தில் கடவுள் முதலில் படைத்தது ஒளி. ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் இல்லை. இருளுக்கு ஒளியின் மேல் அதிகாரம் இல்லை. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடக்க மாட்டான், வாழ்வுக்கான ஒளியை கொண்டிருப்பான் என்கிறார் இயேசு. இயேசு என்ற ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது? இறை வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. காரணம், இயேசு வார்த்தையாக இருக்கின்றார். அந்த வார்த்தை மனுவுருவாக நம்மிடையே இருக்கின்றது. இயேசு என்ற ஒளி மட்டுமே வாழ்வின் இருளை அகற்றும். துன்பம், துயரம், கண்ணீர், கவலை, கடன், பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், பிள்ளைகளை பற்றிய பயம், வீட்டை பற்றிய பயம். அன்புமிக்க சகோதரமே, இப்படிப்பட்ட இருளின் மத்தியில், இத்தகைய இருளின் மத்தியில் இயேசு என்ற ஒளியை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு என்ற ஒளியை பிடித்துக் கொண்டு இந்த இருளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவ்வாறு இயேசு என்ற ஒளியை நீங்கள் பிடித்துக் கொண்டு இந்த இருளை சந்திக்கும் போது இருள் விலகும். காரணம், அனைத்து இருளையும் தோற்கடிக்கின்ற சக்தி, வல்லமை இயேசுவுக்கு இருக்கின்றது. இயேசு என்ற ஒளிக்கு இருக்கின்றது. எனவே நானே உலகின் ஒளி, ஒளியாகிய கடவுளை பிடித்து கொண்டு இந்த இருளை சந்திப்போம். வாழ்வின் யதார்த்தங்களை சந்திப்போம். கடவுள் நம்மோடு இருப்பார். நம்புவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.